Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. டியாகோ கார்சியா தீவில் உள்ள பிரிட்டிஷ் கடற்படை தளத்தை தாக்கவில்லை என ஈரான் மறுப்பு. 4000 கிலோமீட்டர் தொலைவுக்கு செல்லும் திறனுள்ள ஏவுகணையை வைத்திருப்பதாக தகவல் வெளியான நிலையில் விளக்கம். ஈரான் மீது தரைவழி தாக்குதலுக்கு பரிசீலிக்கும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் தரைவழி போருக்கான தாக்குதல் யுக்தியை பென்டகன் உருவாக்கியுள்ளதாகவும் தகவல். ஈரானின் மின் உற்பத்தி ஆலைகள் மீது தாக்குதல் நடத்தினால் பதிலுக்கு எரிசக்தி, ஐடி, குடிநீர் கட்டமைப்புகளை குறிவைப்போம். ஹோர்முஸ் நீரிணையை திறக்க கோரி டிரம்ப் 48 மணி நேர கெடு விதித்த நிலையில் ஈரான் பதில் எச்சரிக்கை. இலங்கையில் பெட்ரோல் டீசல் விலை ஒரே வாரத்தில் மீண்டும் உயர்வு. எரிபொருள் மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்த மக்களுக்கு அரசு வேண்டுகோள். மார்ச் மாதத்தின் முதல் 3 வாரத்தில் இந்திய பங்குச்சந்தைகளில் இருந்து 88,180 கோடி ரூபாய் வெளியேற்றம். 2026ஆம் ஆண்டில் மட்டும் 1 லட்சம் கோடி ரூபாய் வெளியேறியதால் முதலீட்டாளர்களுக்கு பெரும் இழப்பு. எரிவாயு தட்டுப்பாட்டால் இந்தியாவின் யூரியா உற்பத்தி பாதியாக குறைந்தது. மூலப்பொருள் தாமதம், தட்டுப்பாட்டால் பல்வேறு தொழிற்சாலைகளுக்கு பாதிப்பு என CII தொழில் அமைப்பு அறிக்கை. மதுரையில் எரிவாயு சிலிண்டருக்கு கடும் தட்டுப்பாடு. பல உணவகங்கள் மூடப்பட்ட நிலையில் மின்சார அடுப்பு பயன்படுத்தி சமைத்து சிலர் விற்பனை. கோவையில் உணவகங்களில் உணவுப் பொருட்களின் விலை உயர்வு. எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாட்டை சமாளிக்க முடியாமல் உணவகங்கள் நடவடிக்கை. ஆன்மீக சுற்றுலா தலமான ராமேஸ்வரத்தில் எரிவாயு தட்டுப்பாட்டால் மூடப்பட்ட உணவகங்கள். உணவு கிடைக்காமல் பாதிக்கப்பட்டுள்ள ஆன்மீக சுற்றுலா பயணிகள். கட்டுப்பாடுகள் தொடர்வதால் சிலிண்டர் முன்பதிவில் சிக்கலை சந்திக்கும் மக்கள். எந்த வகையிலும் குறிப்பிட்ட கால இடைவெளிக்கு முன்னர் பதிவு செய்ய முடியாததால் அவதி. சிலிண்டர் தட்டுப்பாடு தொடர்பாக டெல்லியில் அதிகாரிகளுடன் பிரதமர் மோடி ஆலோசனை. பெட்ரோல், டீசல், எரிவாயு, உரங்களின் இருப்பு உள்ளிட்டவை தொடர்பாக கேட்டறிந்தார். சமையல் எரிவாயுவுடன் மேலும் ஒரு கப்பல் இந்தியா வருகை. அமெரிக்காவின் டெக்சாஸில் இருந்து கர்நாடக மாநிலம் மங்களூருவுக்கு வந்து சேர்ந்தது பிக்சிஸ் பயோனீர் கப்பல். திமுக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இடையே தொகுதி பங்கீட்டில் நீடிக்கும் இழுபறி. திமுக தலைவர் மு க ஸ்டாலினுடன் CPM நிர்வாகிகள் நேரில் ஆலோசனை. ஆறு தொகுதிகளை தக்கவைத்துக் கொள்வதில் விடாப்பிடியாக நிற்கும் CPM. 5 தொகுதிகளை ஏற்றுக்கொள்ளுமாறு வலியுறுத்திய மு க ஸ்டாலின். இந்த 5 என்கிற எண்ணிக்கையை ஏற்க வேண்டும் என்பதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். 6 என்பதற்குத்தான் எங்களுடைய மாநில குழு அனுமதி, எங்களுக்கு ஒப்புதல் தருவதற்கு அனுமதி வழங்கியிருக்கிறது. 5 என்பதை இப்போது நாங்கள் உடனடியாக ஒரு முடிவுக்கு வருவது சிரமம் என்பதை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். திமுக கூட்டணியிலிருந்து விலகினார் வேல்முருகன். அதிகாரிகளின் பேச்சை கேட்டு திமுக தங்களை புறக்கணித்து விட்டதாக வேதனை. இன்று முதல் தமிழக வாழ்வுரிமை கட்சி திமுக தலைமையிலான கூட்டணியிலிருந்து விலகுவது என்பதை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறேன். தமிழக வாழ்வுரிமை கட்சி முன்வைத்த எந்த கோரிக்கைகளையும் திமுக பொருட்படுத்தவே இல்லை. கூட்டணியிலிருந்து விலகிய நிலையில் வேல்முருகன் குற்றச்சாட்டு. பாஜகவுடனான கூட்டணிக்கு செல்லப்போவதில்லை என வேல்முருகன் திட்டவட்டம்.
தங்களுடைய 10 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றும் கட்சியுடனேயே கூட்டணி என்றும் உறுதி. இந்த நாட்டை மதத்தின் பெயரால் பிளவுபடுத்துகிற, மதத்தின் பெயரால் மக்களை கூறு போடுகின்ற பாரதிய ஜனதா என்கிற அந்த என்டிஏ தலைமையிலான கூட்டணியில் தமிழக வாழ்வுரிமை கட்சி இடம்பெறாது என்பதை அதிகாரப்பூர்வமாக நான் அறிவிக்கிறேன். விலகிய வேல்முருகன் மீண்டும் திமுகவில் இணைவாரா? பேச்சுவார்த்தைக்கு வாய்ப்புள்ளதாக திமுகவின் TKS இளங்கோவன் பேட்டி. தமிழக வாழ்வுரிமை கட்சியோட தலைவர் வேல்முருகன் உங்க கூட்டணியை விட்டு வெளியேறி இருக்காரு. அது பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைத்து வெளியேறி இருக்காரு. எப்படி பாக்க? இல்லை, அதை பற்றி எங்களுக்கு இன்னும் தகவல் வரலை. நீங்கள் எங்களுக்கு கேட்டது நாங்கள் கூப்பிட்டா பேசுகிறதுக்கு தயார்னுங்கிற மாதிரி தான் தகவல் வந்திருக்கு. எங்களுக்கு பேசி கொண்டு இருக்கிற கட்சிகள் எல்லோரையும் நாங்கள் மீண்டும் அழைத்து ஒரு முடிவு எடுத்து ஆக வேண்டும், இறுதி முடிவு எடுக்க வேண்டும் அல்லவா? ஐந்தாவது நாளாக வேட்பாளர் நேர்காணல் நடத்திய திமுக தலைவர் மு க ஸ்டாலின். விழுப்புரம், கடலூர், காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் பங்கேற்பு. வரும் சட்டமன்ற தேர்தலில் முன்னாள் அமைச்சர் பொன்முடி போட்டியிடவில்லை என தகவல். பொன்முடி விருப்ப மனு அளிக்கவில்லை என அவரது மகன் கௌதம சிகாமணி பேட்டி. தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை திங்கட்கிழமை தொடக்கம். அதிமுக பாஜக கூட்டணியில் யாருக்கு எத்தனை தொகுதிகள் என ஆலோசிக்க சென்னை வருகிறார் பியூஷ் கோயல். சென்னை தியாகராய நகரில் ஆதரவாளர்கள் ரசிகர் மன்ற நிர்வாகிகளோடு சரத்குமார் ஆலோசனை. பாஜகவில் பொறுப்புக்காக இன்னும் எத்தனை நாட்கள் காத்திருப்பது, பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு என ஆதரவாளர்கள் மத்தியில் பேச்சு. புதுச்சேரியில் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் நீடிக்கிறது இழுபறி. வேட்புமனு தாக்கல் திங்கட்கிழமையோடு முடியும் சூழலில் தொகுதி உடன்பாடு ஏற்படாததால் கட்சியினர் குழப்பம். புதுச்சேரி மாநிலத்தில் திமுக தனித்து போட்டியா? கட்சியின் தலைவர் மு க ஸ்டாலினோடு திமுக நிர்வாகிகள் சிவா, ஜெகத்ரட்சகன் உள்ளிட்டோர் ஆலோசனை. தமிழகத்தை தொடர்ந்து புதுச்சேரிக்கும் சமாதான முயற்சியில் ஈடுபட்டுள்ள காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம். சென்னை ஆழ்வார்பேட்டை இல்லத்தில் திமுக தலைவர் ஸ்டாலினை நேரில் சந்தித்து ஆலோசனை. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர்கள் பட்டியல் வெளியீடு. உப்பளத்தில் அன்பழகன், உருளையன்பேட்டையில் காந்தி போட்டி. காரைக்கால் தெற்கு தொகுதியில் பாஜக சார்பில் அருள்முருகன் போட்டியிடுவார் என்று அறிவிப்பு. போட்டியிடும் 10 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டது பாஜக. பாஜகவிலிருந்து விலகினார் புதுச்சேரி எம்எல்ஏ சாய் சரவணகுமார். ஊசூடு தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படாததால் கட்சி பொறுப்புகளில் இருந்தும் ராஜினாமா. அரியலூரில் சிமெண்ட் ஆலை சுரங்கங்களை முறைப்படி மூட வலியுறுத்தல். சுற்றுலா தலங்களை மேம்படுத்த வேண்டுமென மக்களுடன் புதிய தலைமுறை நிகழ்வில் கோரிக்கை வைத்த வாக்காளர்கள். அவங்க என்ன டெப்த்து கேட்குற ஆர்டர்ஸ் வாங்கியிருக்காங்களோ அதை எடுத்துட்டு ப்ராப்பராக ரீஃபில் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் மக்கள் பயம் இல்லாமல் இந்த ஊரில் வசிக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸாக இருக்கும். ஒரு கங்கை கொண்ட சோழபுரமாக இருக்கட்டும், கலியபெருமாள் கோவிலாக இருக்கட்டும், இங்கே இருக்கக்கூடிய சுற்றுலா தலங்களை மேம்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்காக மற்ற மாவட்ட மக்கள் அரியலூருக்குள்ளே வர ஆரம்பிப்பாங்க. நெல்லையப்பர் கோவிலில் பங்குனி உத்திர திருவிழா கொடியேற்றத்தோடு தொடக்கம். காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவிலில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு பங்குனி உத்திர பிரம்மோற்சவம். ஞாயிறு விடுமுறையை ஒட்டி திருச்செந்தூர் முருகன் கோவிலில் அலைமோதிய பக்தர்கள் கூட்டம். திருவண்ணாமலை கோவிலில் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம்.
கோவை, நீலகிரி மாவட்டங்களில் 4 நாட்களுக்கு மழை பெய்யக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தமிழ்நாட்டில் வரும் 26ஆம் தேதி வரை வெப்பம் அதிகம் இருக்கும். இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக இருக்கக்கூடும் என்று கணிப்பு. வார விடுமுறையை ஒட்டி கொடிவேரி அணையில் குவிந்த சுற்றுலா பயணிகள். சுட்டெரிக்கும் வெயிலுக்கு மத்தியில் அணையில் குளித்து உற்சாகம். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.